உன்னதத்தினுடைய உண்மையாய், அந்த உண்மையின் பேரொளியாய், மாசிலா ஒப்பிலா நேசமாகி, அந்த நேசத்தில் நிலையாகி, நம்மையும் நம்மை சூழ்ந்திருக்கிற கோடானு கோடி உயிரினங்களையும் நம் அறிவின் வெளிகளது எல்லைகளுக்குள் எண்ணி தெளிய முடியாத பெரும் வியப்பான இந்த பேரண்டத்தினுடைய ஆக்கம், இயக்கம் இவற்றை ஆக்குகிற உயிர் மூலத்தினுடைய சூக்குமம் அறிந்தவராய், போர்கள், போட்டிகள், பொறாமைகள், பிணக்குகள், அழுக்காறு, வஞ்சகம், சூது இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் ஆனந்த பெருவெளி ஒன்று இருக்கிறது. அந்த ஆனந்த பெருவெளி அடைய முடியாத இலக்கு ஒன்றும் அல்ல. அந்த ஆனந்த பெருவெளி அண்ட சராசரங்களுக்கு அப்பால் இருக்கிற இடம் ஒன்றும் அல்ல. கடைக்கோடி மனிதன் கூட தன் அன்றாட வாழ்வில் அறிந்து உணர்ந்து அனுபவிக்க முடியும் என்கின்றதை தன் வாழ்விலேயே காட்டி மண்ணிடை நம்மோடு நடமாடி திரிந்த தெய்வ திருவுருவம், புதியதோர் உலகு செய்ய புதியதோர் வேதம் தந்த பூரண கடல், தூய வேதாத்ரி மகரிஷி அவர்களினுடைய நூற்றாண்டு விழா நினைவில் இந்த நூற்றாண்டு கண்ட மகத்தான ஆன்மா, மகத்தான ஒரு ஆளுமை இந்த மகரிஷி அவர்கள்தான் என்று அறிக்கையிட்டு அவரை வணங்குவதில் நான் பெருமை கொள்கின்றேன். உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழின் வேந்தர், வைணவத்தினுடைய நாயகமாய் நின்று திராவிட இயக்கத்தின் தேரையும் ஓட்டுகிற அன்பிற்குரிய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் அவர்களே, அருள்நிதி பி.கே. ஆறுமுகம் அவர்களே, கவிக்கோ முனைவர் எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்களே, சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களே, முனைவர் செல்வமூர்த்தி அவர்களே, அருள்நிதி எம். சின்னசாமி அவர்களே, எண்ணங்களுக்கு எல்லை உண்டு இல்லை, ஆனால் எண்ணங்களை சுமக்கிற எனக்கு எல்லை உண்டு. எண்ணங்களை சுமக்கிற என் உடலுக்கு எல்லை உண்டு. என் எண்ணங்கள் எல்லாம் விண்ணகத்திலேயே இருக்கலாம், கடவுளோடு கூட எப்போதும் வாசம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் மாலை ஆனதும் என் உடல் படுப்பதற்கு மயிலாப்பூரில் ஒரு வீடு வேண்டும், ஒரு படுக்கை வேண்டும். உடலுக்கு எல்லை உண்டு. உலகப்பொது மானுடம் சொன்னார் எங்கள் மகரிஷி, உலகப்பொது மனிதம் சொன்னார் எங்கள் மகரிஷி. உலகத்திற்கு பொதுவான ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று என்றோ ஒரு நாள் நடக்கப் போகிற ஒரு உண்மையை இன்றைய அரசியல் கருத்துருவமாக சொல்லி வைத்தார் எங்கள் மகரிஷி. அப்படி உலக பொதுமை சொன்ன எங்கள் மகரிஷி இந்த நிலத்தில் பிறந்த ஒரு தமிழராகவும் இருந்தார், நாமெல்லாம் நேசிக்கிற தமிழ் மொழியின் மனிதராகவும் இருந்தார் என்பதில் எனக்கு தனிச்சிறப்பு, பெருமை. நிச்சயமாக ஏன் ஒரு ஆன்மீக மேடையில் அடையாளங்களை கொண்டு வருகிறேன் என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கு ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் இந்த மேடையில் இன்று நான் நின்று பேசுகிறேன் என்றால் பல பேர் மனிதர்கள் பங்களித்திருக்கிறார்கள். 2 பேர் இல்லை என்றால், 2 நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நிகழ்ந்திராவிட்டால் நான் இந்த மேடையில் நின்று பேச முடியாது. ஒன்று என் பெருமான் இயேசுபிரான், 2 பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். இந்த 2 பேரும் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் நிற்க முடியாது. பகுத்தறிவு பகலவனும் இயேசுநாதரும் சேர்ந்திருக்க முடியுமா என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். பெரியாரின் சீடர்களும் இயேசுவின் சீடர்களும் தோழர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் பரலோகத்தில் 2 பேரும் தோழர்களாகத்தான் இருப்பார்கள், பெரியாரும் இயேசுவும் என்பது என்னுடைய நம்பிக்கை. காரணம், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மண்ணுக்கு வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் இயேசு. அதே கடவுளினுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளையே மறுத்தவர் பெரியார். அவ்வளவுதான். பிள்ளைகளுக்காக மறுத்தார், அவ்வளவுதான், கடவுளுக்காக மறுக்கவில்லை. பெரியாருடைய கடவுள் மறுப்பு கடவுளை மையமாக கொண்டது அல்ல, மனிதர்களை மையமாக கொண்டது. மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், கடந்த 60 ஆண்டு கால தமிழகத்தினுடைய சமூக அரசியல் என்பது தந்தை பெரியாரையும் அவர் தொடர்ந்து வந்த பகுத்தறிவு பேரியக்கத்தையும் சமூக நீதி பேரியக்கத்தையும் வைத்துத்தான் நடந்திருக்கிறது. அரசியல் களத்திலே அளப்பரிய சாதனைகளை நிகழ்த்திய தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சமூக நீதி பேரியக்கம்
தமிழருக்கான ஒரு அறநெறி பண்பாட்டு வாழ்வியலை தருவதற்கு தவறிவிட்டது என்பதையும் துணிவோடு இன்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்று இருக்கின்ற நாம் காண்கின்ற மித மிஞ்சிய பணவெறி, எதையும் எளிதாக செய்து முடித்து விட வேண்டும் என்கின்ற ஒழுக்க நெறி மீறிய ஒரு வேகம், காசுக்கு ஓட்டு என்று வந்திருக்கிற ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது எங்கோ ஒரு வாழ்வியல் பண்பாட்டு அறநெறியை வார்த்தெடுப்பதில் வகுத்தெடுப்பதில் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ் சமூகம் நாம் தவறிவிட்டிருக்கிறோம் என்பதை இந்த சமூகத்தின் நன்மைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் துணிவோடு நாம் சொல்ல வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நானும் எண்ணி பார்க்கிறேன். கடந்த 2 வாரங்களில் பேரருட் தந்தை அவர்களினுடைய புத்தகங்கள் அனைத்தையும் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனை ஒட்டி சொல்கிறேன், மேடைக்காக சொல்லவில்லை. 2 பேர் அல்லது இங்கிருக்கிற அத்தனை பேரும் கரவொலி எழுப்ப வேண்டும் என்பதற்காகவும் நான் சொல்லவில்லை. கரவொலிக்காக பேசுகின்ற பழக்கம் சத்தியமாய் நிச்சயமாய் எனக்கு இல்லை. 2 வாரங்களில் தான் இந்த புத்தகங்களை படித்தேன் என்ற வகையில் தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு அறநெறி பண்பாட்டு வாழ்வியல், அது சார்ந்த ஒரு புதிய திசை, ஒரு மடைமாற்றம் தேவைப்படுகிறது என்று ஆசைப்படுகிற எத்தனையோ பேரில் ஒரு எளியவனாக நானும் இருக்கிறேன் என்ற வகையில் நிச்சயமாக அந்த வாழ்வியல் அறநெறி திசையை இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பேரியக்கம் காட்ட முடியும் என்று நான் திடமாக நம்புகிறேன். நிச்சயமாக செய்ய முடியும். காலத்தினுடைய தேவையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் மதங்களை கடந்த ஒரு பேரியக்கமாக இருக்கிறது. அதை நான் சொல்ல வருகின்றேன். எனவேதான் இங்கே கூடியிருக்கிற நீங்கள் எல்லாம், உங்களையும் நான் வணங்குகிறேன். அருட்தந்தை அவர்களை வணங்கினேன், அவையில் இருக்கின்றவர்களை வணங்கினேன். ஏனென்றால் உங்களையும் வணங்குகின்றேன். இயேசு பெருமான் எத்தனையோ புதுமைகள் செய்தார். எல்லா புதுமைகளிலும் அவர் கடல் மீது நடந்தார், இறந்தவனை உயிர்ப்பித்தார். இவையெல்லாம் பெரிய புதுமை என்று நான் கருதவில்லை. ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய புதுமையாக நான் கருதுவது, பள்ளிக்கு செல்லாத, பல்கலைக்கழகங்களில் படிக்காத, ஒருவருக்கொருவர் எத்தகைய ஒருமைப்பாடும் இல்லாத 12 மனிதர்களை தன் சீடர்கள் என்று ஆக்கி, அந்த 12 சாமானிய மனிதர்களை வைத்து உலகத்தின் கடை எல்லை வரைக்கும் தன்னுடைய செய்தியை கொண்டு சேர்க்க செய்தாரே, அதுதான் மிகப்பெரிய புதுமை. அவ்வகையில் இங்கே இருக்கிற நீங்கள் ஒரு புதுமை நடத்த வேண்டும், அதிசயம் நடத்த வேண்டும். வருகின்ற ஆண்டுகளில், இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 6 கோடி நாவுகளில் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற ஒரு அதிசயத்தை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும். அது வெறும் ஒரு இயக்கத்தை வளர்ப்பது அல்ல, எண்ணிக்கை காட்டுவது அல்ல. எண்ணிக்கை காட்டுவது அரசியலுக்கு தேவை, எண்ணிக்கை காட்டுவது அரசியலுக்கு தேவை அல்ல. புதியதொரு வாழ்வியல் அறநெறி பண்பாட்டு சூழலை இந்த நிலத்திற்கு தருவதற்கான இயக்கமாக இந்த வாழ்க வளமுடன் இயக்கம் மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், வேண்டுகிறேன். அருட்தந்தை அவர்கள் மீது இன்று நான் வெளிப்படையாக அறிவிக்க தலைப்படுகிறேன். ஒரு கத்தோலிக்க அருட்குருவாக நின்று கொண்டு 2 வார காலம் அவருடைய எழுத்துக்களை, எண்ணங்களை படித்த பிறகு நானும் அவருடைய சீடர்களில் ஒருவராக இருக்க விருப்பமாயிருக்கிறேன். ஈர்க்கிறவை பலவாக இருந்தாலும் தரப்பட்டிருப்பது 20 நிமிடங்கள் என்கின்ற காரணத்தினால் 5 விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். அருட்தந்தை அவர்களிடம் எனக்கு முதலில் பிடிப்பதும், அப்படி ஒரு ஈர்ப்பு வருவதும், அவர் வாழ்வை நேசிக்கிறார், அவர் வாழ்வை விரும்புகிறார், அவர் வாழ்வில் மகிழ்கிறார். It is not rejection of life, it is not running away from life, it is complete involvement with life, it is total integration with life. மாண்புமிகு அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மகிழ்வார்கள். நான் திருவாசகம் இளையராஜாவோடு திருவாசகத்திற்கு நான் அடிமை, அப்படி ஒரு ஈர்ப்பு அதில் உண்டு. ஆனால் திருவாசகம் பிடிக்குமா இல்லை ஆண்டாள் பிடிக்குமா என்றால் என் காதல் ஆண்டாள் தான், சந்தேகமே இல்லை. நிச்சயமாக என் காதல் ஆண்டாள் தான். காரணம், எங்கோ ஒரு இடத்தில் வாழ்வை நிராகரிக்கிற தன்மையை நான் பார்ப்பேன். இந்த பிறவி மோசம், இந்த பிறவியே பாவம் என்கின்ற ஒரு பாங்கினை நான் பார்ப்பேன். மாறாக வாழ்வை கொண்டாடுகின்ற, வாழ்வை சிறப்பிக்கின்ற ஒரு தெரிப்பை, வாழ்வின் தெரிப்பை நான் பார்ப்பேன். குற்றால அருவி என்றால் கொட்டி தீர்க்க வேண்டும், வற்றி கிடந்ததென்றால் அது அழகு அல்ல. வறண்ட நிலம் என்பது ஒரு நாளும் வசீகரம் தராது. பச்சை பசேல் என்று பசுமை கொட்டி கிடக்க வேண்டும், அப்போதுதான் அது அழகு. சாளரங்களை திறந்து வானம் பொழியவில்லை என்றால் அது அழகு அல்ல வானுக்கு.
இந்த மண்ணுக்கு அது மழை தர வேண்டும். வாழ்வு, இட் இஸ் லைஃப், எதிர்மறை அல்ல. தமிழர்களை பார்த்தால் பல நேரங்களில் பயமாகவும் இருக்கும், வருத்தமாகவும் இருக்கும். ஒவ்வொருவருடைய முகத்தை பார்த்தாலும் 8 கிலோ 10 கிலோ வெயிட்டா இருப்பாங்க. எதுக்குத்தான் இப்படி சீரியஸா இருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. அவ்வளவு சீரியஸா இருப்பாங்க. ஒருத்தருக்கு வணக்கம் சொல்ல தெரியாது, ஒருத்தரை பாராட்ட தெரியாது, சந்தோஷத்தை பகிர்ந்துக்க தெரியாது. வீட்டில் இருக்கிற பிள்ளைய பத்தி ஊர் முழுசா நல்லதா சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைய பாராட்ட மாட்டாங்க. இப்படி ஒரு கெட்ட ஒரு தன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திற்கு அருட்தந்தை மீது ஏன் ஈர்ப்பு என்றால், வாழ்வை நேசித்தார். நான் ஒரு 7-8 புத்தகங்கள் படித்தேன். ஒரு எழுத்தில் கூட, ஒரு எண்ணத்தில் கூட மனிதர்களை அவர் தீர்ப்பிடவில்லை, மனிதர்களை அவர் கண்டனம் செய்யவில்லை, வாழ்வில் இருந்து விலகிச் செல்ல ஒரு இடத்தில் கூட அவர் அறிவுறுத்தவில்லை. அவரை நான் வணங்குகிறேன், அவரை நான் போற்றுகிறேன். வாழ்வை நேசித்த பெருமான். லவ் தி லைஃப், டோன்ட் ரன் அவே ஃப்ரம் இட். இந்த வாழ்வு எனக்கு கிடைத்த அரிய பேர். இரண்டாவது அவர் மீது எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஈர்ப்பு, அவருடைய ஆன்மீகம் மனிதனை மையமாக கொண்டதாக இருக்கிறது, கடவுளை மையமாக கொண்டதாக இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஃபாதர் சொல்லாமான்னு கேட்கலாம். அவருடைய ஆன்மீகத்தினுடைய மையம் மனிதனை அன்றி கடவுள் அல்ல. இது எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி. நீண்ட காலமாக எனக்குள்ளேயே நான் போராடி போராடி சலித்து களைத்து போன ஒரு கேள்விக்கு பேரருட்தந்தை பதில் தந்திருக்கிறார். ஏன்னா, எப்பா எதுக்குங்க நம்ம கடவுளை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அவருக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு? இல்ல என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? அவர் சூப்பரா இருக்காரு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அவருக்கு. அண்ட சராசரங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். இது பிலீவர்ஸுக்கு. முன்னாடி நம்ம ஐயா இருக்கார், சார் இருக்காங்க, கணேசன் சார் இருக்காரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனா எப்பவுமே எனக்குள்ள கேள்வி, எதுக்காக நம்ம அவசியம் இல்லாம கடவுளை பத்தி கவலைப்படணும்? சொல்லுங்க, எதுக்காக கவலைப்படணும்? இது காலையில ஏதோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நம்ம ஒரு 1000 ரூபாய் போட்டாதான் அவர் சந்தோஷப்படுவாரு. எவ்வளவு அவரை மோசமாக்குறோம் பாருங்க. See, if he is a God who becomes happy or who gets happy because you gave him 10,000 rupees, he is such a poor God, isn't it? He is such a poor God. என்னுடைய 1000 10,000 ரூபாயிலும் நான் சொல்லுகிற மந்திரத்திலும் அவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர் கடவுளே அல்ல, அவர் கடவுளாக இருக்க முடியாது. So, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல். என் தந்தைக்கு நான் செய்கிற பெருமை என்னவென்றால், ஒரு நாள் காலையில போய், அப்பா உங்களை போல யாரும் இல்லை, நீர் தான் உயர்ந்தவர், பெரியவர், வல்லவர், நல்லவர்னா, மகனே நேத்தைக்கு ஒரு நல்லாதானப்பா இருந்த, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு தான் கேட்பார். பட் நான் ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கிறேன், பண்பானவனாக இருக்கிறேன், சாதித்திருக்கிறேன், எல்லாம் சிறப்பாக செய்கிறேன் என்று ஊரார் பேசுகின்ற பொழுது அந்த தந்தைக்கு பெருமை சிறப்பு. என் தந்தைக்கே அது பெருமை என்றால், இந்த உலகத்தை படைத்த ஈசனுக்கு என் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் அது சிறப்பு, அவ்வளவுதான். ஆக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு முழுமையான அர்த்தமுள்ள பண்பான வாழ்வாக அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அது மட்டும்தான் இறைவனுக்கு காணிக்கையாக முடியுமே தவிர உன் மந்திரங்களும் பாடல்களும் காணிக்கைகளும் பொருட்களும் அல்ல. அது மட்டும்தான். I give my life. என்னுடைய வாழ்வை முழுமையாக கொண்டாடி, தந்தையே, தகப்பனே, ஈசனே, நாயகனே, இதோ நீ எனக்கு ஒரு வாழ்வு தந்தாய், அதை முழுமையாக்கி உனக்கு நான் மீண்டும் காணிக்கையாக்கி தருகிறேன் என்று ஒப்படைக்கிற பொழுதுதான் அதுதான் காணிக்கை. அதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறவர் பேரருட் தந்தை அவர்கள். எனவே நான் அவருக்கு சீடராக இருக்க விரும்புகிறேன். மனிதனை மையமாக கொண்ட ஒரு ஆன்மீகம். மூன்றாவது அவரிடம் எனக்கு பிடித்த மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், அவர் தன்னை கடவுள் ஆக்கிக் கொள்ளவில்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு ஃபாதர் ஆகையினால் தைரியமா சொல்றேன், இந்த மதத்துக்குள்ள இருக்கிறவங்க எவ்வளவு ஃப்ராட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். சத்தியமா சொல்றேன். அரசியல்லையும் மற்ற இடங்களையும் ஃப்ராட் இருக்கா நினைக்கிறாங்க. உலகத்திலேயே வடிகட்டுனா கடைந்தெடுத்த சீசன்ட் ஃப்ராட் எல்லாம் இந்த ரிலிஜனுக்குள்ளதான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது பதிவாகுதுன்னு தெரியும், உண்மை. ஏன்னா எதை வேணாலும் நீங்க வித்துடலாங்க. கஞ்சாவை வித்துடலாம், பிரவுன் சுகரை வித்துடலாம், எதை வேணாலும் விற்கலாம்.
மனசாட்சியை கொஞ்சம் அப்புறப்படுத்தி வச்சு வித்துடலாம். ஆனால் யாராவது ஒருத்தன் கடவுளையே விற்கணும்னு முடிவு பண்ணுறான்னா அவன் மனசாட்சியினுடைய கடைசி எல்லைக்கு போன ஒரு கடைந்தெடுத்த ஒருவனால தான் கடவுளையே விற்க முடியும். சரிங்களா? இட்ஸ் a very thin line. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேங்க, ஜெர்மனிக்கு போயிருந்தேன். ஒரு ஈழத்தமிழ் குடும்பம் என்னை ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. 8 வருஷம் ஆச்சுது, குழந்தை பிறக்கல அப்படின்னு. ஐ ஜெனுவன்லி விஷ், எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்பவுமே அவர் புதுமை செய்கிற போது இட்ஸ் யோர் ஃபெய்த் தட் ஹஸ் ஹீல்ட் யூ. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டுன்னு சொல்லுவார். அவர் எப்பவுமே புதுமை செய்த போது என்னுடைய ஆற்றல் உன்னை குணப்படுத்தவில்லை, என்னுடைய சக்தி வல்லமை உன்னை குணப்படுத்தவில்லை, உன்னுடைய விசுவாசம், யோர் ஃபெய்த் தட் ஹஸ் ஹீல்ட் யூ பாரு. இன்னும் வரும், அந்த இடத்தை விட்டு விரைவாக அகன்று போனார்னு ஒரு பைலைன் வரும். இந்த புதுமை செய்கிற போது he works miracles, always there is a byline, he moved away from this place. அப்படி அந்த இடத்தை விட்டு, ஏன்னா உடனே இவங்கெல்லாம் கடவுளாக்கிடுவாங்க. இந்த ஊரில் ஏதாவது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு வச்சு, கொஞ்சம் மந்திரங்கிற வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டீங்க, உங்களை என்ன பண்ணிவிடுவாங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிவிடுவீங்க. கொஞ்சம் விட்டா நீங்களும் பண்ணுவீங்க, அதே தான் பண்ணுவீங்க. You'll make everybody a god. People look for heroes, people look for spectacular things. இப்போ ஜெர்மனியில் நான் ப்ரேயர் பண்ணேன். பட் ஐ ஜெனுவின்லி விஷ், இறைவா எங்க இருக்கிறாயோ இந்த பிள்ளைகளினுடைய குரலை நீ கேள். தட்ஸ் மை ஜெனுவின் விஷ். அடுத்த ஆண்டு போகிற போது ஒரு 12 சவரன் தங்க நகையில் ஒரு செயின் பண்ணி எனக்கு கொண்டு வந்து தராங்க. ஃபாதர், நீங்க ப்ரேயர் பண்ணீங்க, குழந்தை பிறந்துருச்சு. நவ் தட் இஸ் த மோமெண்ட் ஆஃப் டெம்டேஷன். ஐ கேன் பிலீவ் இட் அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஷுட் ஹேவ் த ஹியூமிலிட்டி டு சே இது என்னால் நடந்தது அல்ல. எனக்கு தெரியும் இது என்னால் நடந்தது அல்ல. இட் ஹேப்பன்ட். மேபி அவங்க விசுவாசம் அல்லது கடவுளினுடைய அருள் ஏதாவும் இருக்கலாம். பட் இன்றைக்கு இருக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், இதை நான் மீண்டும் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு ஆண்டும் திருவாசகம் செய்கிற போது 3 ஆண்டுகள் உழைக்க வேண்டி இருக்கிறது அதற்கான பணத்தை திரட்டுவதற்கு. ஒரு சென்னை சங்கம் நடத்த வேண்டும் என்றால் கூட, அரசாங்கத்திற்கு அருகில் இருந்தால் கூட, அதற்கும் கூட 6 மாதம் 1 வருஷம் நாயாய் பேயாய் அலைய வேண்டி இருக்கிறது. அப்போது நானே எனக்கு சொல்லுவேன், இந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, வழக்கமான ஒரு மத பிரசங்கி ஆகி எனக்கு பேச வரும், பாட வரும், மனிதர்களை நேசிக்க இயல்பாகவே தெரியும். இந்த 3ம் இருந்ததென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்களினுடைய உணர்வுகளை வஞ்சிப்பதற்கும் சுரண்டுவதற்கும் என் மனசாட்சி துணிவாகும் என்றால் 3 ஆண்டுகளில் 100 கோடிக்கு அதிபதியாக இருக்க எனக்கு திறமை உண்டு என்பது எனக்கு தெரியும். You have to kill your conscience. You have to kill your conscience. உலகத்திலேயே மோசமான செயல் சாமானிய மக்களினுடைய உணர்வுகளை ஆதாரமாக்கி தாங்களே ஒரு கடவுளாக முயற்சி செய்வதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய மோசடிகளில் ஒன்று. இதை சொல்வதால் பலருக்கு மனவருத்தம் இருக்கலாம். ஆனால் மீண்டும் 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 நான் அவரை துருவி துருவி பேரருட் தந்தையை பார்க்கிறேன். ஒரு வரியில் கூட, ஒரு எழுத்தில் கூட, ஒரு செயலில் கூட தன்னை ஒரு கடவுளாக நிறுத்தி கொள்ளாத தகைமையை அந்த மகானிடத்தில் நான் பார்க்க முடிகின்றேன். எனவே தான் அவர் வர இருக்கின்ற நாட்களினுடைய வழிகாட்டி. 20 நிமிடம் எனக்கு ஆயிற்று. இன்னும் 2 விஷயங்களை இன்னொரு தருணத்தில் சொல்லுகின்றேன். ஆனால் மீண்டும் ஒரு நாள் சொல்லுகின்றேன், உங்களுக்கு சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, அடியார்களே, 12 அப்போஸ்தலர்களை, சீடர்களை கொண்டு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். தமிழ் சமூகத்திற்கு மீண்டும் ஒரு பண்பாட்டு அறநெறி மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. சக மனிதர்களை நேசிக்கிற, அரவணைக்கிற, விழிப்போடு செயல்படுகின்ற தவம் என்பதை பற்றி என்ன அழகாக சொல்லி இருக்கிறார். தவம் என்பது நீங்கள் யோகம் செய்வதும் அல்ல, நீங்கள் செய்கின்ற மன மூச்சு பயிற்சி கூட அல்ல. தவம் என்பது தீராத விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு உன்னையும் நிறைவித்து நேசித்து உன்னை வாழ வைத்து உன் சக மனிதர்களையும் வாழ வைப்பதுதான் தவம் என்று சொல்கிறாரே, அப்படி ஒரு தவத்திற்கான ஒரு சூழல் இன்று தேவைப்படுகிறது. விரைவில் வர வேண்டும். அத்தனை பேரும் சேர்ந்து இங்கிருந்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று தமிழகம் முழுவதும் ஒலிக்கின்ற நாளை நீங்கள் உருவாக்குங்கள் என்று உங்களை கேட்டு வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.